உண்மையிலேயே நீங்கள் திருப்திகரமான மனிதராக இருக்கிறீர்களா? நிறைய விஷயங்கள் நான் வாழ்க்கையில் இனிமேல் செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் என்ன அறியாமல் அந்த வேலையை தான் திரும்ப 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 செஞ்சிட்ருக்கேன். அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. என்னை மீறி எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். என் கண்ட்ரோலில் நான் இல்லை. மனசை பொறுத்த அளவில் ஒன்று கிடைக்காது, இன்னொன்று தேடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பணம் கிடச்சின்னா இன்னும் அதிகமான பணத்தை தேடும். இந்த கார் வாங்கிட்டோன்னா அடுத்த கார் எப்படி வாங்கணும்னு தோணும். ஆனால் மனதுக்கு என்ன கொடுத்தாலும் அது திருப்திப்படாது. அப்போ மனதிற்கு எதை கொடுத்தால் அந்த மனம் திருப்தியாகும் என்பதை நீங்கள் தேட வேண்டும். எதை கொடுத்தா மனசு திருப்தி ஆகுமோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அது திருப்தியாக இருக்கும். அப்போ அந்த மனதிற்கு என்ன கொடுத்தா திருப்தி ஆகும்னா தியானத்தை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, உங்களை மீண்டும் துன்பத்துக்குள்ளே கொண்டே போகாது. தியானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்கள் மனோசக்தி இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நிப்பாட்டுறதுக்கும் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யறதுக்குமான ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையே ஒரு திருவிழாவாக கொண்டாட முடியும். எப்போதும் ஆனந்தமாக